2026 தேர்தல் வந்தா என்றைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக ஆவார் என்ற நிலை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அச்சாரமாக தான் எடப்பாடியாரும் பொதுக்கூட மிக விளக்கமா பேசினார். நம்ம கட்சி பெரிய கட்சி, நமக்கு கூட்டணின்றது பலமான கூட்டணியா அமையும். ஆனா ஒண்ணு நீங்க எழுதி வச்சுக்கீங்க, ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதத்தை எடுத்துங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்கனவே தனியா நின்றுது, நாம தனியா நிற்கணும். ரெண்டையும் கூட்டணி சேர்ந்து பார்க்கிறப்ப 41.33% வாக்குகள் இருக்கின்றது என்று புள்ளி விவரத்தோட சொன்னார். அப்படி புள்ளி விவரத்தோட சொன்ன பிறகு இன்னைக்கு அந்த வாக்கு சதவீதம் நம்மளுக்கு அப்படியே வரப்போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு பத்திரிகையும் டிவியும் சேர்ந்து குழப்பிட்டு இருக்காங்க. அவன் குழப்பனா போறான், அவன் மக்களெல்லாம் குழப்பலாம் நினைக்காதுக்கு. நீங்க கழக தொண்டர்கள் எல்லாம் உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட உறுதியை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் 2026 தாம்பரம் தொகுதி மீண்டும் 2011 ஆன மாதிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக வருவாரு. தம்பி சேலம் சேகர் சொன்னது போல தாம்பரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார் வந்தாலும் சரி அவர்தான் கண்டிப்பா மந்திரியா வருவாரு. நம்ம பல பேர் பலனடைக்கூடிய நிலைமை ஏற்படும். இவை அத்துணைக்கும் மேலாக நம்முடைய மாவட்ட செயலாளர் பொறுத்த மட்டும் பல்வேறு போராட்டங்கள் இன்னைக்கு மாவட்ட கழகத்திலே அன்னைக்கு எடப்பாடியார் பேசுறப்ப கூட சொன்னார், மாவட்ட செயலாளர்களே நீங்க தான் நிறைய போராட்டத்தை நடத்திருக்கீங்க நேரடியா பேசினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் நம்ம எதிர்கட்சியா வந்தது நீங்க எல்லாம் சரி சொன்னாங்க. எவ்வளவு போராட்டம், 25-30 போராட்டங்களை நடத்திய பெருமை நம்முடைய சின்னமாக அவர்கள் சேரும். இதை நான் பாராட்டல, நம்முடைய எடப்பாடியாரே பாராட்டிட்டார். ஆக அதனுடைய முத்தாய்ப்பாக இன்றைக்கு கழகத்தினுடைய அம்மா பேரவையுடைய செயலாளரை வைத்து தாம்பரத்திலே நம்ம ஜெயின்மணிக்கு முன்னாடி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செய்திருக்காரு. ஏன்னா அந்த இடம் ஒரு முக்கியமான இடம். அந்த இடம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் 3 முறை சென்ற இடம். அந்த இடத்துல நம்ம நிறைய கூட்டம் காட்டி ஆகணும். அந்த கூட்டத்துக்கான பொறுப்புகளை அந்தந்த ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்,